இன்றைக்கி நாம் தேங்காய் பாலில் பழப்பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல பொடியாக நறுக்கின ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம். அதுவும் கூட கிர்னி பழம் சேர்த்துக்கலாம். மாதுளை முத்துக்கள் சேர்த்துக்கலாம். தோல் சீவி பொடியாக நறுக்கின ஆப்பிள் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கருப்பு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். துண்டு துண்டாக நறுக்கின பப்பாளி சேர்த்துக்கலாம். திராட்சை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின பாதாம், சின்ன சின்ன துண்டுகளாக முந்திரி, பொடியாக நறுக்கின பிஸ்தா, இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதுவும் கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். அந்த தேங்காய் பால் அரைக்கும் பொழுது கூடவே நாட்டு சர்க்கரையும் செவ்வாழைப்பழமும் சேர்த்துக்கினா சுவையாக இருக்கும். கண்டிப்பாக சேர்க்கணும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.